ஹென்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆகுது. இதனால டெத்துமே ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதனால நம்மளுடைய மார்க்கெட் அண்ட் நம்மளுடைய எக்கனாமிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வைரஸோடைய ஸ்ப்ரெட் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அர்ஜென்டினால இருந்த ஒரு ஷிப்ல ஒரு டச் கப்பல் ஏறுறதுக்கு முன்னாடி அவங்க காட்டுக்குள்ள ஒரு டூர் மாதிரி போயிருக்காங்க. அங்க கிரவுண்ட்ல ஏதோ எலியோட வேஸ்ட் மாதிரி இருந்திருக்கு. அது தெரியாம அவங்க ஏதோ பிரீத் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமா அவங்களுக்கு அங்க இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த இன்ஃபெக்ஷனோட சிம்டம் ஒரு ஃபீவர் மாதிரி தெரியும். ஆனா அந்த ஃபீவர் பாடியில தெரியறதுக்கு 1ல இருந்து ஒரு 5 வீக்ஸ் ஆகும். ஸோ இந்த விஷயம் தெரியாம இந்த கப்பல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஷிப்ல ஏறி டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த ஷிப் ஒரு டூரிஸ்டுக்கான ஷிப். ஆனா அந்த ஷிப்ல டோட்டலாவே 150 மெம்பர்ஸ் இருக்காங்க. தட் இன்க்ளூட்ஸ் பேசஞ்சர் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ். ஸோ இந்த இன்ஃபெக்டடான டூரிஸ்ட்னால அந்த ஷிப்ல இருக்க 2 இந்தியன் க்ரூ மெம்பர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஆனா இந்த வைரஸ் அந்த ஷிப்ல 8 பேருக்கு பரவி இருக்கு. அதுல 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்போ அந்த ஷிப் ஸ்பெயின் ரீச் ஆகியிருக்கு. இந்த வைரஸை பத்தி தெரிய வந்த ஸ்பெயின் கவர்மெண்ட் மனிதாபிமான அடிப்படையில இதுக்கு இந்த ஷிப்ல இருக்க எல்லாருக்குமே புரோட்டோகால் வைஸ் ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வைரஸை பத்தி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்குமே தெரிய வருது. அண்ட் அவங்களுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இது ஒரு சீரியஸான இன்சிடென்ட்னு அவங்க சொல்லி இருந்தாலுமே இது கூடவே அவங்க இன்னொரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா இந்த வைரஸ்னால பப்ளிக்கு பெருசா இந்த ஒரு ரிஸ்க் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அத WHO அந்த விஷயத்தை எதை வச்சு கன்ஃபார்ம் பண்றாங்க, எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வைரஸோட டைப் அப்படிதான் இருக்கு. இந்த டைப் ஆஃப் வைரஸ் ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட பரவும். பட் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றதுதான் விஷயமே இருக்கு. இது பரவணும் அப்படின்னு சொன்னா இன்ஃபெக்ட் ஆனவங்க கூட எல்லாருமே க்ளோஸ்ட் கான்டாக்ட்ல இருக்கணும். அதாவது ஒரு ரூம்குள்ள ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் இருந்தாரு அப்படின்னு சொன்னா அந்த ரூம்குள்ள இருக்கிற மத்த எல்லாருக்குமே இது பரவும். சோ இது கோவிட் மாதிரி ஃபாஸ்டா காத்துல பரவற வைரஸ் கிடையாது. இது கூடவே இந்த இன்ஃபெக்ட் ஆன ஷிப் ஸ்பெயின் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா அந்த ஷிப் மூலமா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியான புரோட்டோகால் தான் இப்போ ஸ்பெயின் சைட்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷிப்பை கரைக்கு பக்கம் வராம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஸ்பெயின்ல இருந்து போற ஆட்கள் தேவையான புரோட்டோகால் எல்லாமே ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுல இருந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை வராது. அண்ட் இது கூடவே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி சீஃப் இந்த ஹென்டா வைரஸ் உடைய ரிஸ்க் ரொம்ப மினிமல் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது கூடவே இந்தியாவுமே ப்ரிப்பேர்டா தான் இருக்காங்க. வைரஸ் உடைய அவுட் பிரேக் எங்கேயாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவா மானிட்டரும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த வைரஸ் கோவிட் மாதிரி நம்மளுடைய இந்தியன் எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா the short answer is no. பிகாஸ் ஒரு எக்கனாமி அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா சப்ளை செயின்ல டிஸ்ரப்ஷன் வரணும் அண்ட் கோவிட் சிச்சுவேஷன் மாதிரி நேஷனல் வைட்ல லாக்டவுன் ஆகணும். இது ரெண்டுமே இப்போ வரப்போறது இல்ல. பிகாஸ் இந்த வைரஸ் உடைய ஸ்ப்ரெட்டிங் ஃபேஸ்லயே இதை கண்டுபிடிச்சு இதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் இப்போ எல்லாமே எடுத்துட்டாங்க. சோ நம்மளுடைய எக்கனாமிக்கு புதுசா எந்த ஒரு ப்ராப்ளம் வரப்போறது இல்ல. பட் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல இதனால இம்பாக்ட் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவுமே ரொம்பவே ஷார்ட் ஸ்பேன்ல தான் இருக்கும். அண்ட் கோவிட் மாதிரியான கிராஷ்ல நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். பிகாஸ் அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் ரொம்பவே செலக்டடான செக்டார்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். அண்ட் அதுவுமே ரொம்ப நாளுக்கு இருக்காது. ரொம்பவே ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல தான் இருக்கும். ஸோ இந்த வைரஸ்னால மார்க்கெட் கிராஷ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி லெஸ். ஸோ ஓவராலா என்ன நடந்திருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு அண்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் ஐடியா நம்மளுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான டீடைல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான டீடைல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க.